பொது போக்குவரத்து சேவைகளில் இருந்து நாளாந்தம் 1400 பேர் விலகுவதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. ஆண்டொன்றுக்கு சுமார் 4.5 லட்சம் பேர் பொது போக்குவரத்து சேவையிலிருந்து விலகுகின்றமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவிக்கின்றார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றின் செயற்பாடுகளே இதற்கான காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். தூர இடங்களுக்கான பஸ் சேவைகள் முறையாக இடம்பெறாமை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவைகள் ஒழுங்காக இடம்பெறாமையும் மக்கள் பொது போக்குவரத்து சேவையில் இருந்து விலகுவதற்கான காரணம் என கெமனு விஜயரத்ன கூறியுள்ளார். அத்தோடு குறுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ் சேவைகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் தமது பயணங்களுக்காக முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் போன்றவற்றை அதிக அளவில் பயன்படுத்த முனைவதாக சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவிக்கின்றார். இதேவேளை பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஒழுக்கமாக செயற்படுவார்களாயின் பயணிகளை மீண்டும் பொது போக்குவரத்து சேவையில் இணைத்துக் கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரேணுக பெரேரா குறிப்பிடுகின்றார். கெமுனு விஜயரத்னவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இலங்கை போக்குவரத்து சபையிடம் வினவியது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு நிரந்தரமான பயணிகள் தொகையொன்று காணப்படுவதாக சபையின் பிரதம செயற்பாட்டு அத்தியட்சகர் HAM சந்திரசிறி தெரிவிக்கின்றார். வருடாந்த பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.